கூட்டாளிகளாலையும் உங்களுக்கு பெருசா லாபம் வரும், அவங்க நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரா இருப்பாங்கன்னு தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. அதுவும் இருக்காது. கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருந்தானாலும் அவங்களாலேயும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய அனுகூலம் இருக்கும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதனால அதுலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நீங்க இருந்துக்கோங்க. எல்லார்ட்டயும் கொஞ்சம் நயந்து பேசி காரியம் சாதிப்பதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. பெருசா கொஞ்சம் பேசி பிரச்சனையை வளர்த்துறாம கொஞ்சம் தலைய ஆட்டி அனுசரிச்சு உங்களுக்கு எப்படி ஃபேவரா நடக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி காரியத்தை நகர்த்தி கொண்டு செல்வதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தானாலும் கொஞ்சம் கட்டாயம் கவனத்துடன் தான் படிக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் படிக்கணும். அப்பனா தான் பாடம் கொஞ்சம் மனசுல நிற்கும். கொஞ்சம் விளையாட்டுத்தனமா பிள்ளைகளோட பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கட்டாயம் மார்க் குறையும். அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கோங்க.